வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எதனால புரோட்டான் +1 சார்ஜா இருக்கு, எதனால எலக்ட்ரான் -1 சார்ஜா இருக்கு, எதனால நியூட்ரான் பார்த்தீங்கன்னா 0 சார்ஜா இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இயற்கை கிட்ட பல விஷயங்கள நம்ம தோத்து போயிடுவோம். அதாவது பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இன்னும் கண்டுபிடிக்க முடியாம பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுல ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பேங் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாச்சு. இந்த வேவ்ஸ் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்ட்டிகல்ஸ் கிடையாது, எல்லாமே வேவ்ஸ் தான். ஏன்னா ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வேவ்ஸ்ன்றது அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா நம்ம 4 வகையா பார்த்தீங்கன்னா வரையறை பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவார்க்ஸ், லெப்டான்ஸ், காக் போசான்ஸ், ஸ்கேலார் போசான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 வகையா பார்த்தீங்கன்னா நம்ம வரையறை செஞ்சிருக்கோம். இந்த குவார்க்ஸ்லயே பார்த்தீங்கன்னா 6 டைப் இருக்கு. அதே மாதிரி லெப்டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் இருக்கு. காக் போசான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பும், ஸ்கேலார் போசான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ் போசான்ற ஒரு டைப்பும் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஒவ்வொரு குவார்க் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சார்ஜ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த அப் குவார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா +2/3ன்றது அதோடைய சார்ஜ் வேல்யூ. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கையே ஒரு வேல்யூவை கொடுத்துருக்கு. எதனால இந்த வேல்யூவை கொடுத்துருக்குன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஆனால் இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கு இல்லையா, இதில் எதனால் உருவானதுன்னா இந்த ஃபண்டமெண்டலான வேவ்ஸால தான் பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த புரோட்டான் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புரோட்டான்ன்றது 2 அப் குவார்க் அண்ட் ஒரு டவுன் குவார்க்கால பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கும். அதாவது ஒரு அப் குவார்க்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா +2/3, ஒரு டவுன் குவார்க்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1/3. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புரோட்டான் 2 அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க். ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணோம்னா +2/3 +2/3 -1/3 which is equals to 4/3 -1/3 equal to 3/3 equal to 1. இதனால தான் பார்த்தீங்கன்னா புரோட்டானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அதுவே நியூட்ரான் எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்தீங்கன்னா 2 டவுன் குவார்க்காலையும் ஒரு அப் குவார்க்காலையும் பார்த்தீங்கன்னா ஆகியிருக்கு. ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -1/3 -1/3 +2/3 which is equals to 0. இதுதான் பார்த்தீங்கன்னா நியூட்ரானோடைய சார்ஜ். இதனால தான் இந்த ஃபண்டமெண்டல் வேவ்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா புரோட்டான் +1 இருக்கு. அதே மாதிரி நியூட்ரான் பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. அப்போ எலக்ட்ரான் எங்கே போச்சுன்னு கேட்கலாம். இந்த எலக்ட்ரான்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலான வேவ் தான். எப்படி இந்த குவார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலான வேவோ, அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலான வேவ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ இந்த குவார்க்ஸ்குள்ள என்ன இருக்கு, இந்த எலக்ட்ரான்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தியரி அண்ட் குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன்ஸ்லாம் நமக்கு தெரிய வரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புரோட்டான் +1 சார்ஜாகவும் நியூட்ரான் 0 சார்ஜாகவும் இருக்கிறதுக்கான ரீசன். நன்றி.